நிஜமேவா விருதாண்டி ஏ பொட்டிக்காரா நம்ம பரமசிவம் போண்டாட்டியா பரமசிவம் போண்டாட்டி நம்ம கந்தமலை ஓய் சாப்பிட பாட்டுல போறீங்கிட்டு இருந்தானே பரமசிவம் போண்டாட்டி என்னடி பண்ணதை இவ்வளவு தெளிவா சொல்ற படிகளுக்கும் பரமன்னு என்னதான் பண்றது? ஆமா நான் கூட ஒண்ணும் இல்லமா அவன் இருந்தாலும் பணி இறக்குறாலுதான் நேரம் பிராந்திகளில் நானும் கொள்ளக்கார போய் 2 பேரும் உட்காருவான். ஏன்னா என்ன வேணும், குவாட்டர் வேணுமா, பீர் வேணுமா, பிராந்தி வேணுமா, பிஸ்கி வேணுமா, ரம்பு வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு சைடிஷ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இருந்தாலும் எங்களுக்கு பணி இறக்குறான். உங்க 2 பேரும் பார்ட்னர். நாங்க 2 பேரும் ஒரு கிளாஸ். நான் அரை கட்டிங்கா இருந்தா அவர் முக்கா கட்டிங், அவர் முக்கா கட்டிங்கா இருந்தா நான் கால் கட்டிங். சரி அம்மா அப்படி அந்த ஈசனாரி நான் திருமணம் செய்திருந்தாலும் சிறப்பாக சீரும் சிறப்பாக வாழ்ந்து வந்தாலும் என்னடி பண்ண சாமி இப்பதான் மதரகரஞ்சாமி மலை ஏறி இருக்குது. இல்ல இப்படியே கும்பிச்சிக்க பாத்துக்கிட்டு ஏன் வந்து உண்டு பொக்கிஷமா பெட்டுண்டாவ தன்னம்மா இந்த தினத்தில் நம் தனியாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நம்மை தேடி யாரும் வருவது போல தெரிகிறது. மல்லிகை முல்லிகை கோங்கும் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை பறித்து வந்து பன்னீரால் கழுவி என் பட்டாரியால் குடித்து உங்களுடைய பேர பிள்ளை சிகாமணி உங்கள் பாதத்தை வருகிறேன் பாட்டி. என்னுடைய திவ்ய திருப்பாதத்தை பணிந்தபடியா இந்த பூ உலகில் 14 உலகங்களிலும் திருலோக சஞ்சாரி என்ற பெயரோடும் புகழோடும் நீடூடி வாழ்ந்து வருவாய் பாட்டி. எப்படிங்க பேர எப்படி பேர் பரவாயில்லையா சொல்லு வாய் திறந்து பேசு பாட்டி. இருந்தாலும் அகில உலகத்தை சுற்றி வரும் பொழுது சரி எனக்கு சிறிதளவு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகம்? உண்மைதான் பாட்டி. பாட்டி உனக்கு சந்தேகம் என்பது வந்து விட்டால் நிச்சயமாக அந்த கழகத்தில் தான் சென்று முடியும் என்று எனக்கு தெரியும் பாட்டி. ஊரெல்லாம் போய் பார்த்து எங்கேயும் கழகம் கிடைக்காம என்கிட்ட கழகம் பண்ணலான்னு வந்திருக்கு. அப்படிதானே பாட்டி? நீங்கள் தவறாக பேச வேண்டாம். நான் வந்திருப்பது கழகத்திற்கு அல்ல, ஒரு சந்தேகத்திற்குத்தான். சந்தேகம் மட்டும்தான். உண்மைதான், கழகம் கிடையாது. வேற எதுவும் கேட்க மாட்டேன். பாட்டி இந்த உலகத்திலே முதல் கடவுள் யார்? முதற் கடவுள் மும்மூர்த்தி தேவர்களிலே யாரிட கேட்கிற? உண்மைதான். 84 லட்சம் தேவராசிகளும் உணவு கொடுத்து அதாவது உயிர் கொடுத்து காக்கக்கூடிய கணவர் அந்த ஒன்னாடப்பட்ட ஈசனார் தான் உலகத்தின் முதல் கடவுள். என் தாத்தா சிவபெருமான். உண்மைதான். அந்த சிவபெருமானுக்கு எத்தனை தேவி மாதர்கள்? பாட்டி தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறியா இல்ல தெரியாம தான் கேட்கிறியா? இல்லை பாட்டி, சந்தேகம் அதிலிருந்து தான் வருகின்றது. அனைத்து தேவாதி தேவர்களும் அறிவார்கள். எப்படி? 2 மனிதர்கள் என்று உலகம் அறிந்த விஷயம். யார் யார் பாட்டி? எனக்கு தெரியாதா? பாட்டி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அல்லவா? யார் யாருன்னு கேட்டாயே. ஆமா, என் அக்கா பார்வதி முதல் திருமணம் செய்தார். சரி, இந்த கங்கை நான் இருந்தாலும் திருமணம் செய்தேன். உனக்கு வேறு என்ன சந்தேகம்? இருவரும் திருமணம் செய்தீர்கள். இருந்தாலும் எனக்கு சந்தேகம் என்னவென்றால் சக்தி பெறுவரா கங்கை பெறுவரா? பாட்டி இதில் உனக்கு ஒரு சந்தேகமா? உண்மைதான். இந்த இருவர்களிலே நீங்கள் பெறுவரா இல்ல உமாசக்தி பார்வதா பெறுவரா? பாட்டி நீ சொல்வது இருக்கட்டும். என்னுடைய மனதில் என்ன இருக்கிறது? என்னுடைய மனதிலே அந்த உமாசக்தி பார்வதத்தான் பெரியவள் என்று நான் சொல்வேன். பாட்டி அப்படி இல்லை, நீங்கள் தான் பெரியவள்.
என்ன நாரதா பாட்டி. ஊரறிந்த விஷயம் உலகறிந்த விஷயம். எப்படி? இந்த கங்கை இல்லை என்றால் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. வாழ முடியாது. நான் தான் பெரியவள் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது உனக்கு என்னடா நான் சந்தேகம்? கங்காதேவி நீங்கள் தான் பெரியவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பாட்டி, இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யாரு சொல்லணும்? எங்களுடைய தாத்தாகப்பட்ட, அதாவது உங்களுடைய கணவர், அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமான், அந்த சிவபெருமானாகப்பட்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே கங்காதேவி தான் பெரியவர் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். தாத்தா சொல்லணும். என் தாத்தா சொல்ல வேண்டும். டேய் நாரதா, பாட்டி, அவர் என்ன ஆசைப்பட்டு திருமணம் உங்களுடைய செய்தவர். பெருமையை நீங்களே பேசிக்கொண்டால் எப்படி? நீ நம்பலினா கூட வந்து பாரு. சரி. அவர் என்னத்தான் பிரிச்சது சொல்லுவார். அப்படியா? ஒருபொழுதும் கிடையாது. நாரதா, பாட்டி, நீ நம்பலினா நீ கூடவே வா. அப்படியா? மறைஞ்சு நின்னு பாரு. ஆஹா, நான் பெருசா அவர் பெருசா அவர் வாயிலிட்டு சொல்லுவார். அவர் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? ஆமாம். கைலகிரி போய் போலாம்.